ஹாய் கைஸ். நீங்கள் என்னடா இது வீடியோஸ் திருப்பியும் பெஸ்ட் 3 ஆப்ஸான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம். பட் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு கேரண்டி லோன் கிடைக்கக்கூடிய ஒரு 3 ஆப் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? என்னடா கேரண்டியாக லோன்னா, ஆமாம், அவங்களுக்கு ஒரு கேரண்டீட் லோன் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு எப்பயும் போல் அது இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாகவும் கிடைக்கும். ஓகேவா? இதெல்லாம் RBI ரிஜிஸ்டர் பண்ண அப்ளிகேஷன் தான். இது நானுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம். அது நீங்கள் ஸ்டேட்மெண்ட் தேவையில்ல. அதே மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட்டு பேன் கார்டு, ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் கூட மோஸ்ட்லி தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னு பிரச்சனை இல்லை. ஸோ அதை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானை ஆலுக்கு போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப் பார்த்திங்கன்னா எம்பாக்கெட் தான். என்னடா இது ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம். பட் ஆனால் இது உங்களுக்கு சிபில் இல்லை, உங்களுக்கு புதுசாக சிபில் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க, சிபில் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுன்றது பட்சத்தில் ஸோ நீங்கள் எம்பாக்கெட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த ஆப்பில் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் பெரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கவே மாட்டாங்க. உங்களுக்கு ஹையர் லிமிட் வேணுன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா பேசிக்காக உங்களுக்கு KYC மட்டும் பண்ணால் போதும். லைக் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு வீடியோ கால் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. அதெல்லாம் மட்டும் பண்ணால் போதும். ரொம்ப ஹை லெவலாலாம் உங்களுக்கு இதில் பண்ண மாட்டாங்க. இதில் 10,000 கிடைக்குதுன்னா உங்களுக்கு 1,800 2,000 பக்கமாக உங்களுக்கு சாரி 2 lakhs பக்கமாக நீங்கள் போடுறீங்கன்னா 24 மாதம் டென்யூர். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு பெரிய பிரச்சனைனா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேவா? 25% இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இப்போ நீங்கள் 1000 rupees நான் எடுத்தால் கூட எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வர்றது 800 சில்லற வரும். பட் நான் பே பண்ண வேண்டியது 1000 சில்லற. ஸோ நான் எக்ஸ்ட்ரா 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது நல்ல அப்ளிகேஷன். உங்களுக்கு லேட் ஆனாலுமே உங்களுக்கு பெனால்ட்டி தான் போடுவாங்க தவிர ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ண மாட்டாங்க. பட் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. முக்கியமான விஷயம், உங்கள் ஆப் உங்களுக்கு லோன் வேணும்னா மட்டும் உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணி நம்பரை போடுங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. உங்களுக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க, லோன் எடுங்கன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகேவா? நீங்கள் எங்கேயே தெளிவாக போட்டாங்க பாருங்கள், சேலரிட் பர்சனுக்கு, பிஸ்னஸ் மேனுக்கு, இல்லை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒருத்தங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சிபில் நான் இன்க்ரீஸ் பண்ணுன்ற பட்சத்தில் இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல அப்ளிகேஷன். நான் ஏன் ரெண்டுமே சொல்கிறேன்னா, இதில் இன்ட்ரெஸ்ட் தாண்டி பட் ஒரு நல்ல அப்ளிகேஷன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகட்டும், சேலரி பர்சன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி. இந்த ஆப்போட ரிவ்யூஸுமே நல்லா தான் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் 1 ஸ்டார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 4.7 ரேட்டிங் யோசிச்சுக்கோங்க. RBI ரிஜிஸ்டர் பண்ண அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இதுக்கான லிங்க்லாம் நான் கொடுக்க முடியல, சாரின்னு டிஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகலை. நீங்கள் லோகோ ப்ளஸ் இந்த ஆப் நேம் மட்டும் பார்த்துக்கோங்க, தெளிவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட் அப்ளிகேஷன். செகண்ட் அப்ளிகேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப் தான் சார் ரேபிட் ரூபே பர்சனல் லோன் ஆப். இது ஒரு பீட்டா வெர்ஷனில் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் ஆனால் இதில் உங்களுக்கு மினிமம் லோனாக உங்களுக்கு 500 கிடைக்கும். மினிமம் லோன் 500 தான், ரொம்பலாம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக 20K தான் உங்களுக்கு லோனே கொடுப்பாங்க. டென்யூருமே ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பட் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்கையில் உங்களுக்கு லைக் 12 to 36% கொடுத்துருவோம். ஸோ ப்ராசஸிங் ஃபீ 99 போயிடும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆப்புமே ஒரு நல்ல அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு அரௌண்ட் 18 வயசு இருந்தாலே போதும். உங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்கோரும் உங்கள் கிரெடிட் ஸ்கோரில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஓகே, உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் 4000 எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 62 நாள், 31 நாள் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர் மந்த்துக்கு நீங்கள் பே பண்ண போகிற EMI 2,261 நீங்கள் எக்ஸ்ட்ரா 501 கட்ட போகிறீங்க கைஸ். ஓகேங்களா? 4000. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்ட போகிறது 500. 4,500 நீங்கள் பே பண்ண போகிறீங்க. இந்த 4000 எடுத்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12% 2 மாதத்துக்கு. இதுக்கு டென்யூர் மந்த்துன்ற பெருசாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எப்படின்னா 61 நாள்லேருந்து 365 நாள் அந்த கணக்கெலாம் கொடுத்துருக்காங்க தவிர மந்த்லி மாதிரி கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப சிபில் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு அமௌண்ட்டு நீட் இருக்குது, எனக்கு லோனே அப்ரூவ் ஆகலைன்ற பட்சத்தில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது செகண்ட் ஆப். தேர்ட் ஆப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த பிரான்ச்சை பற்றி நான் ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் 500லேருந்து 5 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 20,000 கொடுத்தாலும் 3 months டென்யூரில் மாதம் 7,000 2.5% பர் மந்த் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட் 21,510 ஓகேவா. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3,000 கட்டுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேரண்டியாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நான் நம்பி சொல்லலாம். ஓகே, இந்த பிரான்ச்சுமே கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்குமே நான் வந்து கொடுக்க முடியாது. நீங்கள் ஆப்போட லோகோவையும் இதையும் பார்த்துக்கோங்க. நல்ல ரேட்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், இதுக்கான தனித்தனி வீடியோஸ் இன்டெப்த்தாக வேணும்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கம்பல்சரி போடுறேன். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.